நல்ல காலம் பிறக்குது. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மாதத்தின் பெரும்பகுதி நாட்கள் ராசிநாதன் செவ்வாய் சுபத்துவமாகவும் இருக்கின்ற யோக மாதம் இது. மேஷத்தினர் பலருக்கு முன்னேற்றத்திற்கான மாற்றங்கள் இப்பொழுது நடைபெறும். இளைஞர்களுக்கு இருக்கின்ற நிலையில் இருந்து மாறுகின்ற நல்ல அமைப்பும் நினைத்தது நடக்கின்ற நிலைமையும் இருக்கின்றது. கேட்டது கிடைக்கும் என்பதால் மேஷத்தினர் எதிலும் தயங்காமல் முயற்சியை செய்ய வேண்டிய மாதம் இது. உங்களின் அனைத்து திறமைகளையும் மற்றவர்கள் அடையாளம் கண்டுகொள்ளும் நேரமும் இது. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்னும் பழமொழி இப்பொழுது உங்களுக்குத்தான் பொருந்தும். நாம் மேசராசிக்கு என்று பொதுவான பலன்களை பார்க்கும் பொழுது அவற்றில் நிறைய விஷயங்கள் நடக்காமல் கூட போகலாம். ஆனால் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் தனித்தனியாக தற்பொழுது நான் பலன்களை சொல்லப் போகின்றேன். இந்த பலன்கள் இன்னமும் மிக துல்லியமாக இருக்கும். முதலில் அஸ்வினி நட்சத்திரத்திற்கு வருகின்ற மே மாதம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். அஸ்வினியில் பிறந்தவர்கள் குணங்களை பார்க்கும் பொழுது பொதுவாக மன உறுதி மிக்கவர்கள். எந்த வேலையை தொடங்கினாலும் அதை முடிப்பதிலேயே கவனமாக இருப்பீர்கள். மன உறுதியும் உடல் வலிமையும் கொண்டு இருப்பீர்கள். அறிவு கூர்மை மிக்கவர்களாக இருப்பீர்கள். எந்த காரணத்துக்காகவும் சுய கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டீர்கள். எதிலும் முதலிடத்தில் இருக்க விரும்புவீர்கள். கண்களில் எப்பொழுதும் ஒரு பிரகாசம் இருந்தபடி இருக்கும். எதையும் ஆராய்ந்து பார்த்தே ஏற்றுக்கொள்வீர்கள். நிறைய நண்பர்கள் இருந்தாலும் சிலருடன் மட்டுமே நெருங்கி பழகுவீர்கள். உங்கள் பணிகளில் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருப்பீர்கள். பெரிய பதவிகள் தேடி வரும். பிள்ளைகளை அன்புடன் அரவணைத்து வளர்ப்பீர்கள். அவர்களின் மனதில் நல்ல எண்ணங்களையும் தர்ம சிந்தனைகளையும் ஏற்படுத்துவீர்கள். ஆன்மீக பணிகளில் ஈடுபடுவீர்கள். தீர்க்க ஆயுளுடன் இருப்பீர்கள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் எதிலும் முதலிடத்தில் இருக்கவே விரும்புவீர்கள். செவ்வாய் சாதகமாக இருந்தால் போலீஸ், இராணுவம் போன்ற துறைகளில் சிறந்து விளங்குவீர்கள். ஒரு சிலர் மருத்துவ துறைகளிலும் சிறந்து விளங்கக்கூடும். தைரிய வீரியத்திற்கு பெயர் எடுத்த செவ்வாய் ஞான மோட்சக்காரகரான கேதுவின் அம்சத்தில் பிறந்து கடவுளின் அருளும் எதையும் சாதித்திடும் சக்தியும் கொண்ட உங்களுக்கு வருகின்ற மே மாதத்தில் லாபஸ்தானத்தில் சனி செவ்வாயுடன் பிறக்கும் இந்த மாதம் யோகமான மாதமாக இருக்கும். உங்கள் நட்சத்திரநாதன் 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் உங்கள் செல்வாக்கு உயரும். தொழில் வியாபாரத்தில் போட்டியாளர்களால் ஏற்பட்ட சங்கடங்களில் இருந்து விடுதலை உண்டாகும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும். உடலில் ஏற்பட்ட நலிவுகள் உங்களை விட்டு விடைபெறும். இதுவரையில் ஏதோ ஒரு சங்கடத்துடன் இருந்த நிலை மாறி ஆரோக்கியமாக செயல்பட ஆரம்பிப்பீர்கள். எதிரிகள் உங்களை விட்டு விலகிச் செல்வார்கள். பூர்வீக புண்ணியாதிபதி உங்கள் ராசியில் உச்சம் பெறுவதால் செல்வாக்கு உயரும். இதுவரை தொழில் வியாபாரம் வாழ்க்கையில் இருந்த சங்கடங்கள் விலகும். அரசு வழி முயற்சிகள் ஆதாயம் தரும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட பிரச்சனைகளும் தீரும். சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும். வேலை வாய்ப்பிற்காக காத்திருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல்கள் வந்து சேரும். மாணவர்களுக்கு கல்வியில் அக்கறை அதிகரிக்கும். தொழில்துறையில் உங்களுக்கான தேக்க நிலைமை மாறும். எதிர்ப்புகள் எல்லாவற்றையும் சுலபமாக சமாளிப்பீர்கள். கணவன் மனைவி உறவில் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்வீர்கள். இதுவரை மற்றவரை புரிந்து கொள்ளாதவர்கள் அடுத்தவரின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பீர்கள். என்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் அடிப்படை தேவைகள் நிறைவேற்றிவிடும். அரசியல்வாதிகளுக்கு இது நல்ல நேரம். மேலிடத்தின் பார்வையில் உங்களின் உழைப்பு தென்பட்டு பதவிகள் கிடைக்கும். மே மாதம் 24ஆம் தேதி மே மாதம் 25ஆம் தேதி அஸ்வினி நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டம நாட்கள். உங்களுக்கான பரிகாரம் ராஜராஜேஸ்வரியை வழிபட வாழ்வு வளமாகும். அடுத்து பரணி நட்சத்திரத்திற்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். பரணி நட்சத்திரம் 3 நட்சத்திரங்களுடன் முக்கோண வடிவில் காணப்படும். சுக்கிரனுக்கு உரிய நட்சத்திரம். கலைகளில் சிறந்து விளங்குவீர்கள். அனைத்து சுகபோகங்களையும் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். பெற்றோரிடம் அளவற்ற பாசம் கொண்டு இருப்பீர்கள். தான தர்மம் செய்வதில் அதிக ஆர்வம் கொண்டு இருப்பீர்கள். மன தைரியம் உள்ளவராகவும் அரச போகங்களுடன் வாழ்பவராகவும் இருப்பீர்கள். இயல்பிலேயே ஆளுமை திறன் இருப்பதால் அதிகார பதவிகள் தேடி வரும்.
தலைமை பொறுப்பில் இருந்தாலும் உங்களுக்கு கீழ் இருப்பவர்களை அரவணைத்து செல்வீர்கள். அவர்களின் தேவைகள் அறிந்து உதவியும் செய்வீர்கள். அவர்கள் உங்களை முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ளும்படி உங்கள் செயல்கள் இருக்கும். இசை, நடனம் போன்ற கலைகளில் ஈடுபாடு கொண்டு இருப்பீர்கள். எதிலும் நேர்த்தியாக இருக்கவே விரும்புவீர்கள். விதவிதமான வாசனை திரவியங்களை பயன்படுத்துவதையும் விரும்புவீர்கள். ருசியான உணவை ரசித்து சாப்பிடுவீர்கள். உங்களை போஜன பிரியர் என்றே சொல்லலாம். சகோதர தைரிய வீரியக்காரகரான செவ்வாய் அதிர்ஷ்டக்காரகரான சுக்கிரனின் அம்சத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு வருகின்ற மே மாதம் உங்களுக்கு மிகவும் நன்றாக இருக்கும். மற்றவர்களுக்கு தலைமை தாங்கி வழிநடத்தி செல்வதில் முதன்மையானவராக இருப்பீர்கள். பிறக்கும் மே மாதம் உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை வழங்கும் மாதமாக இருக்கப் போகின்றது. உங்கள் நட்சத்திரநாதன் மாதம் முழுவதும் உங்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவார். வருமானத்தை அதிகரிப்பார். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். மாதத்தின் பிற்பகுதியில் குரு பகவான் தனஸ்தானத்திற்கு செல்வதால் இதுவரையில் இருந்த நெருக்கடிகளும் விலகும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும். தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றி பெறும். வெளிநாட்டிற்கு செல்வதற்காக மேற்கொண்ட முயற்சிகள் லாபம் தரும். வம்பு வழக்குகள் உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும். பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு உயரும். குடும்பத்தில் உடல்நிலையில் இருந்த அச்சம் விலகும். திருமண வயதினருக்கு வரன்கள் தேடி வரும். சிலர் புதிய வீட்டில் குடியேறுவார்கள். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள், பதவிகள் வந்து சேரும். விவசாயிகளின் விருப்பம் பூர்த்தியாகும். ஆதாயம் அதிகரிக்கும். கலைஞர்கள் புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவார்கள். பெண்கள் நிலையில் இருந்த சங்கடம் விலகி முன்னேற்றங்கள் ஏற்படும். சுய தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் உண்டாகும். பணியில் இருந்த நெருக்கடிகள் விலகி எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். மாணவர்கள் கல்வியில் கூடுதல் அக்கறை செலுத்துவதும் நல்லது. மேஷத்தினர் ஒரு நிலையில் கோபக்காரர்கள் என்பதால் ராசியை வலுத்து பார்க்கும் செவ்வாய் துடுக்கான பேச்சை தருவார். எனவே வார்த்தைகளில் கவனமாக இருப்பதும் நல்லது. 6, 12ஆம் இடங்களில் இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் செலவுகளை சுருக்கி சேமிப்பை கொடுப்பார்கள் என்பதால் எதிர்காலத்திற்கு சேமிப்பதற்கான அமைப்புகள் இப்பொழுது மேஷத்தினருக்கு உருவாகும். சிலருக்கு வீடு கட்டுதல், இடம் வாங்குதல், புது வாகனம் அமைத்தல் போன்ற சுபகாரிய செலவுகளும் உண்டு. கண்டிப்பாக செலவு செய்தே ஆக வேண்டிய விஷயங்களில் மட்டும் கவனத்தை செலுத்தி விரயங்களை தவிருங்கள். சுக்கிரன் நட்பு வீட்டில் இருப்பதால் பெண்களால் லாபம் இருக்கும். சகோதரிகள் உதவுவார்கள். அம்மாவின் ஆசிர்வாதம் எப்பொழுதும் கிடைக்கும். மே மாதம் 25ஆம் தேதி, மே மாதம் 26ஆம் தேதி அஸ்வினி நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டம நாட்கள். உங்களுக்கான பரிகாரம், தட்சிணாமூர்த்திக்கு முல்லைப்பூ சாத்தி வழிபட விருப்பங்கள் நிறைவேறும். அடுத்து கார்த்திகை நட்சத்திரத்திற்கு இருந்த மே மாதம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். எப்பொழுதும் சுறுசுறுப்பாக எதையாவது செய்து கொண்டே இருப்பீர்கள். சிந்தனை ரேகைகள் இளையோடும். பரந்த நெற்றியும் சிரித்த முகமும் பெற்று இருப்பீர்கள். எதையும் மறைத்து பேச மாட்டீர்கள். உள்ளதை உள்ளபடியே பேசுவீர்கள். அதன் காரணமாகவே பலரின் அதிருப்திகளையும் சம்பாதித்துக் கொள்வீர்கள். அடிக்கடி கோபப்படுவீர்கள். விவாதங்களில் கலந்து கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். உங்களில் பலர் ஆசிரியர் பணியிலும் வழக்கறிஞர் பணியிலும் ஈடுபடுவதில் ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பீர்கள். மேசராசியில் பிறந்தவர்களில் சிலர் மருத்துவத் துறைகளிலும் ஆர்வம் கொண்டு இருப்பீர்கள். உங்களுக்கு தேசத்தின் மீது பற்றும் அதிகமாக இருக்கும். தெய்வ பக்தியும் அதிகம் இருக்கும். நீங்கள் ரிஷபராசியில் பிறந்திருந்தால் நல்ல தலைவர்களாகவும் திகழ்வீர்கள். சுதந்திர மனப்பான்மை அதிகம் இருக்கும். மற்றவர்கள் உங்களை அதிகாரத்தின் மூலம் பணிய வைக்க முடியாது. காதலை விட கடமைக்கே முக்கியத்துவம் தருவீர்கள். எதிலும் கராராக இருப்பீர்கள். மனைவி, பிள்ளைகளிடம் கூட கண்டிப்பாக நடந்து கொள்வீர்கள். பிள்ளைகளை உயர்ந்த லட்சியத்துடன் வளர்ப்பீர்கள். ஆடம்பரத்தை விரும்ப மாட்டீர்கள். யதார்த்தங்களை புரிந்து கொண்டு வாழ்வீர்கள். புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கும். அவர்களால் நல்ல முன்னேற்றமும் ஏற்படும். 30 வயதுக்கு மேல் வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும். ஆன்மக்காரகன், ஆற்றல் காரகரான சூரியன், தைரிய பராக்கிரமக்காரகரான செவ்வாயின் அம்சத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு செல்வாக்கு எப்பொழுதும் நிலைத்திருக்கும். மற்றவர்களுக்கு தலைமை தாங்கி வழி நடத்துவீர்கள். பிறக்கப் போகும் மே மாதத்தில் உங்கள் நட்சத்திரநாதன் ராசிக்குள் உச்சம் பெறுவதால் இதுவரையில் இருந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும். பணியில் சந்தித்து வந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும்.
எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். சிலருக்கு விரும்பிய இடமாற்றமும் பதவி உயர்வும் ஏற்படும். அரசியல்வாதிகளுக்கு அதிகார பதவிகள் வந்து சேரும். 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேதுவால் எதிர்ப்புகள் விலகி செல்வாக்கு மேம்படும். வழக்குகள் விவகாரத்தில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரும். சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். வாழ்க்கை துணையுடன் இணக்கமான சூழல்கள் உண்டாகும். வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உயரும். சிலருக்கு புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்புகளும் உண்டாகும். தொழிலில் இருந்த தடைகள் விலகி லாபம் அதிகரிக்கும். கூட்டுத் தொழில் முன்னேற்றம் அடையும். அரசாங்கத்தில் இருந்து எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். திருமண வயதினருக்கு வரன்கள் தேடி வரும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். இதுவரை இருந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும். லாப சனியின் பார்வை ராசிக்கு உண்டாவதால் உடல் நலனில் கவனம் செலுத்துவது நன்மை அளிக்கும். பெண்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் மதிப்பு உயரும். கல்வி, வேலைவாய்ப்பு போன்றவற்றில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். சிலருக்கு எதிர்பார்த்த வேலை அமையும். குடும்பத்தில் நிம்மதிகள் ஏற்படும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றி தரும். மாணவர்கள் ஆசிரியர்களின் ஆலோசனைகளை ஏற்று செயல்படுவதும் நல்லது. மே மாதம் 26, 27ஆம் தேதி அஸ்வினி நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டம நாட்கள். உங்களுக்கான பரிகாரம் சூரிய பகவானை வணங்கி வழிபட வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் உண்டாகும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். அனைவருக்கும் நன்றி.